strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 ஓட மேட்ச் 2 ஓட ப்ரிவியூ தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் vs பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இன் டர்பன். ஸோ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட ஹோம் கேம் இது. செம்ம மேட்சுங்க, சரியான த்ரில்லிங் மேட்ச். ஒரு டைம்ல வந்து இல்ல ஒன் சைடடா இந்த கேம் முடிஞ்சிரும்னு நினைச்சோம், இந்த வே குர்பாஸும் சரி வில் ஜாக்ஸும் விளையாடுறத பார்க்கும்போது. பட் டோட்டலா அதுக்கப்புறம் கேம் மாறிச்சு. T20 கிரிக்கெட் மட்டும் பாத்தீங்கன்னா எனிதிங் கேன் ஹேப்பன். எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச் அதாங்க நடந்தது. கையில இருந்த மேட்சுங்க, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கையில இருந்த மேட்ச். கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் கோட்டை விட்டாங்கன்னு சொல்றதை விட டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் செம்மையா கம்பேக் ஆனாங்க. கேசவ் மகாராஜோட கேப்டன்ஷிப் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட அந்த ஒரு பிலீஃப் இருந்தது, நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. பட் டெஃபினட்டா முதல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த கேமை கம்பேக் ஆகி வின் பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் ரிவ்யூக்குள்ள போலாம். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டார்கெட் 210. ஸோ ஓப்பனர்ஸே வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸும் சரி, இந்த பக்கம் வில் ஜாக்ஸும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து 154 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரன் அ பால் கேமுங்க. கையில 9 விக்கெட் இருக்குங்க. அப்பதான் வந்து நூர் அகமது வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பாரு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ் வோக்ஸ் வந்து ஒரு விக்கெட் எடுப்பாரு, திருப்பி நூர் அகமது ஒரு விக்கெட் எடுப்பாரு, திருப்பி கிறிஸ் வோக்ஸ் வந்து ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஸோ கேமே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் லைட்டா ஒரு மொமெண்டம் லாஸ்ட் ஆச்சு ஆக்சுவலா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு. அது வரைக்கும் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடிட்டு இருந்த டீம் டக்குன்னு விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரன்ஸ் ஃப்ளோல வந்துட்டு இருந்தது பாத்தீங்களா, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதை செம்மையா யூட்டிலைஸ் பண்ணி வர போலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. கண்டிப்பா நூர் அகமதுக்கும் கிறிஸ் வோக்ஸ்க்கும் நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணுங்க. ஏன்னா அவங்க தான் அந்த விக்கெட்ஸ் எடுத்து அந்த கேமே உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பெனால்டி மேட் ஓவர் கேசவ் மகாராஜ் ஜஸ்ட் 3 ரன்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. ஒரு ஸ்பின்னர் பெனால்டி மேட் ஓவர்ல 3 ரன்ஸ் கொடுக்கறது பெரிய விஷயம். அது முக்கியமான ஒரு தருணம் ஆக்சுவலா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு. அண்ட் லாஸ்ட் ஓவர்ல 14 ரன்ஸ் டு வின். நவீன் உல்லக் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு ஷார்ட் பால் தான் போடுவாரு, கேல்வேரியன் ஒரு 4 அடிப்பாரு. அது மட்டும் தான் லூஸ் பால். மத்தபடி மிச்சம் இருக்கிற 5 பாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஆன். சில யாக்கர்ஸும் போடுவார், சில பேக் ஆஃப் லென்த் டெலிவரி கிராம்ப் ஆற மாதிரி அந்த மாதிரி பால்ஸும் போட்டாரு. 1 பால் 4 ரன்ஸ் டு வின் இருக்கும்போது பாத்தீங்கன்னா செம்மையா அந்த பாலை போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. அண்ட் கிரௌட் வாஸ் சோ ஹாப்பிங்க. ஏன்னா ஃபுல் கிரௌட் ஜாம் பேக்டு, லைக் ஃபுல் சப்போர்ட்ல இருந்தாங்க. பட் அவங்க ஒரு டைம்ல என்ன நினைச்சாங்கன்னா இந்த கேம் சீக்கிரமா ஒன் சைடுல முடிஞ்சிரும் சொல்லி. பட் நான் சொன்ன மாதிரி தான், T20 கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், எனிதிங் கேன் ஹேப்பன். எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு T20 கேமை பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா என்டர்டைன் ஆச்சு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா எப்பவுமே நான் சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டோர்னமெண்ட்ல உங்களோட முதல் மேட்ச் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப குரூஷியல் மேட்ச். பிகாஸ் நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டே வேற லெவல்ல இருக்கும். தோத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் யூ வில் பி சோ டெஸ்பரேட் டு வின். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் எனி டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு சொல்லுவேன். அந்த வகையில டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். அண்ட் செம்ம ஸ்டார்ட்டுங்க. பிரீட்ஸா இருக்கட்டும், பார்சன்ஸ் டெபியூ பிளேயர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பனிங்ல வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு முதல்ல இந்த ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, குவிண்டன் டிகாக் ஏன் ஓப்பனிங் வந்து இறங்கலன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. பட் பார்சன்ஸ் இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் செம்மையா விளாண்டாரு. செம்ம கேமியோ தான் சொல்லலாம். ஐ திங்க் 47 of 28 balls அடிச்சாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நல்லா ஒரு டேலண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிரீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 21 balls 34 டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், அதுக்கப்புறம் கிளாசன், இந்த மாதிரி மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீப்பா அவுட் ஆயிட்டாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் முக்கியமா இந்த ஒரு 209 அடிச்ச ரீசன் என்ன தெரியுமா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்? கேன் வில்லியம்சன். ஏன்னா அவர் ஒரு எண்ட்ல வந்து ஸ்டே பண்ணிட்டாரு. கேன் வில்லியம்சனோட ரோலே அதுதான். நீங்க வில்லியம்சன் கிட்ட நீங்க வந்து 20 balls 60 runs எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு எண்ட்ல ஒரு ஸ்டே பண்ணிடுவாரு. ஆனா கேம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல 140 145 முடிப்பாரு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. ஒரு ஸ்டேஜ்ல 26 of 26 runsல இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம் முடியும் போது 40 balls 60 runs. ரொம்ப குரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப் அது. ஏன்னா வில்லியம்சனும் அந்த டைம்ல அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் லாஸ்டா வந்து முல்டரும் வந்து செம்மையா விளாண்டாருங்க. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ், அவரு எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்ல அந்த 6 அடிச்சதெல்லாம் செம மாசா இருந்துச்சு. அதாவது கேன் வில்லியம்சன் ஒரு எண்ட்ல அந்த க்ளூ மாதிரி ஒரு எண்ட்ல இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மூல்டரோட அந்த 17 balls 45 was so crucial. ஓகே, சோ ரெண்டு பேருக்குமே நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். அண்ட் இந்த பக்கம் நீங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா we have to give credit to சென்னூரன் முத்துசாமி. ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேற லெவல்ல இருந்துச்சுங்க இந்த கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா ஷார்ட் பவுண்டரிஸ், ஜஸ்ட் 4 overs 21 runs 3 wickets. மத்த எல்லா போலர்ஸுமே பயங்கரமா அடி வாங்கினாங்க. இவர் செமையா போட்டாரு. இவரும் சொதப்பி இருந்தா கண்டிப்பா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 209 அடிச்சாங்களா, இன்னும் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா 20 runs பார்த்திருப்பீங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ ஆப்வியஸ்லி இந்த விக்கெட் வாஸ் குட். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா தெரிஞ்சது. போக போக இன்னுமே நல்லா பேட்டுக்கு பால் வரும், சின்ன கிரவுண்டு டர்பன்ல. சோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ் இந்த டார்கெட்டை வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கேன் சேஸ்.
பிகாஸ் அவங்க கிட்ட பேட்டிங்கும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டார்ட்டும் இருந்தது. வில் ஜாக்ஸும் சரி, ரஹமனுல்லா குர்பாஸும் சரி வச்சு செஞ்சாங்க. எப்பா சரியான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குர்பாஸ் வந்து முதல் முறையே SA T20 விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு பை ஹிட்டிங் மோர் தென் 80 ரன்ஸ். ஃபேண்டாஸ்டிக் நாக்குங்க, சான்ஸே கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து 154 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இன் ஜஸ்ட் 13.2 ஓவர்ஸ்ல என்னவோ. அந்த டைம்ல ரன் பால் கேம் தான். நான் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆஃப் வீடியோல சொன்ன மாதிரி ஈஸி கேம். 9 விக்கெட் கையில இருக்கு, ஸ்பேர்ல முடிச்சுட்டு போயிருக்கலாம். நான் கூட அதான் நினைச்சேன், ரன் ரேட் நல்லா ஏத்த போறாங்க ஒரு 3 ஓவர்ஸ்க்கு முன்னாடி கேம் முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு. அப்பதான் குர்பாஸ் அவுட் ஆனாரு. ஓகேங்களா, குர்பாஸ் அவுட் ஆனாரு நூர் அஹமத் பால்ல. அங்கதான் வந்து அப்படியே கேம் கொஞ்சம் திருப்ப ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கப்புறம் கிறிஸ் வோக்ஸ் வந்து ரிலி ரூசாவ் அவுட் ஆக்குறதும், திருப்பி நூர் அஹமத் வந்து வில் ஜாக்ஸ் அதாவது அனதர் செட் பேட்ஸ்மேன் அவுட் ஆக்குறதும், அப்பதான் வந்து மொமெண்டமே திருப்பி விட்டாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல செம்மையா ரன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரன்ஸே வரல. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் புரியலனா, அதாவது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க சென்னுரன் முத்துசாமியை முன்னாடி இறக்கி விட்டாங்க. கைல் வேரன்லாம் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பியூர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவருக்குலாம் நீங்க முன்னாடி சான்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரா விளையாடி நேரம் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவரை நீங்க ரொம்ப கீழே இறக்கி விட்டுட்டு எதுக்கு சென்னுரன் முத்துசாமி? சென்னுரன் முத்துசாமி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வேணா சும்மா லெஃப்ட் ஹேண்டர். ஃபர்ஸ்ட் அவர் மெயின் அவரோட ஆப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா போலிங் தான். பேட்டிங்ல வந்து பேட்டை விடுவாரு. ஓகே, பட் 10 balls 8 runs அவர் ஆடி போனார் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து மொமெண்டமே பிரேக் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த டைம்ல. சோ அந்த டைம்ல நீங்க கைல் வீரன் மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேயர் இறக்கிருந்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சிருப்பாரு. அந்த 10 பால்ல ஒரு 16 ரன் அடிச்சிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அங்கதான் ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் ஆக்சுவலா பண்ணிட்டாங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா கைல் வீரன் மாதிரி ஒரு டேலண்டட் பிளேயரை வச்சுக்கிட்டு என்ன கீழே இறக்கி விடுறீங்க, அவருக்கு முன்னாடி எல்லாம் சென்னுரன் முத்துசாமி இறக்கி விடுறீங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ அதுக்கப்புறம் செம்மையா கம்பேக் ஆகி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த 19th ஓவர் கேப்டன் கேசவ் மகாராஜ் ஜஸ்ட் 3 runs தான் கொடுத்தாரு. அப்படியே கேமை புல் பண்ணிட்டாரு. அண்ட் லாஸ்ட் ஓவர்ல நவீன் உல்லக் அந்த 14 runs டிஃபெண்ட் பண்ணதெல்லாம் நிஜமாவே சூப்பரான ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டீவ் ஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு டெபியூ பிளேயர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். அவருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரஷர்ல வந்து விளையாடினாரு. கிளியரா தெரிஞ்சது டெபியூ மேட்ச்ல என்னடா இப்படி சிச்சுவேஷன்ல விட்டீங்கன்னு அந்த ஒரு பிரஷர் தெரிஞ்சது கிளியரா. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி பால் பேட்லயே படல, சுத்துறாரு, லெக் பைஸ் வருது, 4 பால் ஆடினாரு. அவரு ஒரு ரன் கூட எடுக்கல பேட்ல இருந்து. இன்ஃபேக்ட் பேட்லயே பால் படல. அதான் நான் சொன்ன மாதிரி. சோ அந்த ஒரு டெபியூ மேட்ச்ல அந்த ஒரு பிரஷரை வந்து ஸ்டீவ் ஸ்டாக் பயங்கரமா ஆக்சுவலா அனுபவிச்சாரு. அது கிளியர் கட்டா தெரிஞ்சுது. சோ ஏன்னா அவரு கொஞ்சம் பேட்ல ஆடி இருந்தாருன்னா கூட ஆக்சுவலா இந்த கேமை வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் தே லாஸ்ட் தி கேம் பை 2 runs தானே. இந்த சின்ன விஷயங்கள்லாம் ஆக்சுவலி கிளிக் ஆகல ஃபார் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்னே சொல்லி ஆகணும். பட் ஸ்டில் இட் வாஸ் அ குட் கிரிக்கெட் மேட்ச். கிரௌட் வந்து நிஜமாவே என்ஜாய் பண்ணிருப்பாங்கப்பா, ஒர்த் ஃபார் மணிப்பா இந்த மாதிரி ஒரு மேட்ச் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் போய் அவங்க ஹோம் டீம் வின் பண்ணிருச்சுல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா they will be so happy. சோ SA T20 வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வேணா வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடடா முடிஞ்சிருக்கலாம். பட் செகண்ட் மேட்ச் செமையா ஒரு த்ரில்லர் மேட்சை பார்த்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு. சோ குட் டு சி. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹெட்டர் இருக்கு. சோ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வேற இன்னைக்கு விளையாட போறாங்க. சோ டபுள் ஹெட்டர் மேட்சஸ் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு சூப்பர் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.